உங்களுக்கு கேம்ஸ் பண்ணணுமா? உடனடியாக சேருங்க ZLITCH காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆஃப் கேமிங் ஆஃப் ஸ்கூல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். கேம் விண்டோ பற்றி பார்க்க போகிறோம். பேரண்ட் அண்ட் சைல்டு ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். இது யூனிட்டி கேம் டெவலப்மெண்ட் சீரிஸ் எபிசோட் 3 அப்படின்னு ஆல்ரெடி 2 வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வாங்க போமா. ஹலோ ப்ரோஸ், திஸ் இஸ் ZLITCH. லாஸ்ட் வீடியோவில் சீன் விண்டோவை பற்றி பார்த்தோம். அதனால் அதோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கேம் விண்டோவை பற்றி பார்க்கலன்னு அது கோச்சிக்கிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேம் விண்டோவை பற்றியே பார்க்கலாம். சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாக சொல்லணுன்னா நம்ம கேமில் என்னென்னலாம் விளாடுறோமோ அதுதான் இங்கே தெரியும். சீன் விண்டோ ஒரு பேக் ஸ்டேஜ்னால் கேம் விண்டோ தான் ஸ்டேஜ். இங்கே தான் ப்ளே டெஸ்டிங் பண்ணுவோம், கேம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே கேம் விண்டோவை தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டன் வந்து ப்ளே பட்டன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேம் விண்டோவில் கேம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நம்ம வந்துட்டு ப்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதாவது கேம் விளாடலாம். கேமை பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேம் பாஸ் ஆகிடும். அண்ட் கேம் பாஸ் ஆனதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஸ்டெப் பட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேமாக கேம் ப்ளே ஆகும். இந்த ஸ்டெப் பட்டன் எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது டீபக்கிங் பண்ணுறதுக்கு இல்லை பக் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஏதாவது அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு இல்லை இந்த ஃப்ரேமில் இது நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு ஸ்லோ மோஷனில் பார்க்குறதுக்கு கூட சொல்லலாம். இந்த பட்டன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் லைக் பட்டன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேமை இன்னும் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேமராக்கும் கேம் விண்டோக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்துடலாம். படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் என்ன எடுக்கிறோமோ அதுதான் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அதே தான் இங்கேயும் யூஸ் ஆகுது. இந்த கேமராவில் நம்ம என்னென்னலாம் எடுக்கிறோமோ அதுதான் வந்து கேம் விண்டோலையும் தெரியும். இது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா 4 லைன்ஸ் வந்து தெரியும். அந்த 4 லைன்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதுதான் இந்த கேம் விண்டோலையும் தெரியும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு க்யூபை க்ரியேட் பண்ணி அண்ட் இந்த கேமரா அந்த க்யூபை பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களால் இதை பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். முடியலனா நோ ப்ராப்ளம், வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த க்யூபை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வேர்ல்டு சென்டரில் வச்சிடலாம், அதாவது 000ன்ற பொசிஷனில் வந்து வச்சிடலாம். இப்போ கேம் விண்டோல தெரியறதுக்கு நம்ம கேமராவை கிளிக் பண்ணி பொசிஷன் அண்ட் ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். நடுவில் நீங்கள் எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா யூனிட்டி மூவ்மெண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதான் இந்த மிடில் மவுஸ் பட்டன், ஆல்ட் லெஃப்ட் கிளிக் அண்ட் ட்ராக், அப்புறம் இந்த ஸ்க்ரோல் வீல் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கேம் விண்டோவில் க்யூப் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். நெக்ஸ்ட் இந்த கேமராவில் இருக்க இந்த ஜூமெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமராவை கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் கீழே கேமரா காம்போனன்ட் கீழே ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேமராவில் இருக்க ஜூமை வந்து குறைக்கலாம் இல்லை ஏற்றலாம். ஸோ ஓகே, சீன் விண்டோ கேம் விண்டோ பற்றி நிறையா பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பேரண்ட் அண்ட் சைல்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு சைல்டு என்ன பண்ணும், அதோட பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணும். இல்லை அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுதோ அதுதான் பண்ணும். லைட்டாக அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2 க்யூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றுத்தோட பேர் கார்னும் இன்னொன்று வீல்னும் நேம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீலை ட்ராக் பண்ணி கார் மேலே போட்டால் வீல் ஆப்ஜெக்ட் வந்து சைல்டு ஆப்ஜெக்டாக மாறிடும் அண்ட் கார் ஆப்ஜெக்ட் வந்து பேரண்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். இது எப்படி பார்க்கலான்னா கார் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ வந்து அப்பியர் ஆகும் அண்ட் வீல் ஆப்ஜெக்ட் லைட்டாக உள்ளே போயிருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட சைல்டு ஆப்ஜெக்டை பார்க்கலாம் இல்லை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து ஹைரார்க்கி இல்லை. இப்போ கேமில் இது இந்த பேரண்ட் அண்ட் சைல்டு ஆப்ஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த கார் ஆப்ஜெக்ட் அதாவது அந்த பேரண்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் வீலோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா வீல் வந்துட்டு காரோட சைல்டு ஆப்ஜெக்ட். இப்போ காரை ரொட்டேட் பண்ணாலும் வீல் ரொட்டேட் ஆகும் அண்ட் ஸ்கேல் பண்ணாலும் வந்துட்டு வீலும் ஸ்கேல் ஆகும். காரை ஹைட் பண்ணாலும் வீலும் வந்து ஹைட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பேரண்ட் அண்ட் சைல்டோட ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லோக்கல் அண்ட் வேர்ல்டு பொசிஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ யூனிட்டியில் நம்ம எல்லாத்துக்குமே வேர்ல்டு சென்டர்னால் என்னென்னு தெரியும். அதான் இந்த 000 பொசிஷன் XYZல அண்ட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே அதுதான் சென்டர். அதை சுற்றி தான் நம்ம வந்துட்டு எல்லா பொசிஷன்ஸுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த லோக்கல் அண்ட் வேர்ல்டு பொசிஷன்ஸை பற்றி இன்னும் கிளியராக புரிஞ்சிக்க நம்ம ஒரு 2D எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3Dலையுமே இதே தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 00 தான் வந்து வேர்ல்டு சென்டர். இங்கே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வருவோம். அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு கார்னு வந்து பேர் வச்சுக்கலாம். இப்போ அந்த காரோட பொசிஷன் என்ன, 2,3. ஸோ அந்த 2,3ன்ற பொசிஷன் தான் வந்துட்டு காரோட வேர்ல்டு பொசிஷன். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கொண்டு வரலாம். அந்த ஆப்ஜெக்டோட பேர் வந்து வீல்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வீலை வந்துட்டு இந்த காரோட சைல்டு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ அந்த வீலோட பொசிஷன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5,4 இல்லை, அந்த வீலோட பொசிஷன் வந்துட்டு 3,1.
அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீலோட பேரண்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த கார். ஸோ அதனால் இந்த வீல் என்ன பண்ணுன்னா அதோட சென்டரை வந்துட்டு இந்த கார் ஆப்ஜெக்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த கார் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சா இந்த வீலோட பொசிஷன் வந்துட்டு 3,1. இதுதான் இந்த வீலோட லோக்கல் பொசிஷன். இப்போ இந்த வீலை வந்துட்டு நம்ம தனியாக கார்லேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா இந்த வீலோட பொசிஷன் வந்துட்டு 5,4. இது வந்துட்டு அந்த வீலோட வேர்ல்டு பொசிஷன். ஸோ இப்போ இந்த வேர்ல்டு பொசிஷனுக்கும் லோக்கல் பொசிஷனுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது சைல்டாக இருக்கும் போது அதோட சென்டர் வந்துட்டு அதோட பேரண்ட்டு, அது தனியாக இருக்கும் போது அதோட சென்டர் வந்துட்டு வேர்ல்டு சென்டர் பொசிஷன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த லோக்கல் அண்ட் வேர்ல்டு பொசிஷன் வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம வந்து யூனிட்டிலையுமே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீலோட பொசிஷனை வந்துட்டு நம்ம 0,0,0ன்னு வச்சா அது வந்துட்டு அதோட பேரண்ட் ஆப்ஜெக்டான கார் ஆப்ஜெக்ட்குள்ளேயே வந்து போயிடும். ஏன்னா இப்போ இந்த வீல் வந்துட்டு அதோட சென்டர் பொசிஷனாக அதோட பேரண்ட் ஆப்ஜெக்டை தான் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே வந்து போயிடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இந்த பேரண்ட் அண்ட் சைல்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த லோக்கல் அண்ட் வேர்ல்டு பொசிஷன்ஸ்னால் என்னென்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்ததுக்கு போகலாமா? ஸோ இந்த வீடியோவை எதுக்காக கிளிக் பண்ணியிருப்பீங்க? இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் எப்படி கலர் கொடுக்குறதுன்னு பார்க்குறதுக்காண்டி தானே. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஸ்க்ரீனில் தெரியுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு க்யூபை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது சீனில் தெரியலனா F ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இந்த க்யூபில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 இன்ட்ரெஸ்டிங்கான காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மெஷ் ஃபில்டர், இன்னொன்று வந்துட்டு மெஷ் ரெண்டரர். ஸோ மெஷ்னா முதல்ல என்னென்னு பார்ப்போம். மெஷ் இஸ் a collection of data that describes a shape. You see a mesh together with materials. Mesh describes the shape. ஓகே இப்போதைக்கு நம்ம மெஷ்ஷுன்னு சொன்னால் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு 3D மாடலை தான். மெஷ்ஷுனா ஒரு 3D மாடல். அண்ட் இந்த மெஷ் ஃபில்டரோட வேலை வந்துட்டு ஒரு மெஷ்ஷோட டேட்டாவை சொல்கிறது, அது என்ன ஷேப், அது என்ன மாடல், அது எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த மெஷ் ஃபில்டர் காம்பனண்ட் வந்து இருக்குது. யார்கிட்டப்பா சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெஷ் ரெண்டரர்கிட்ட தான் வந்துட்டு சொல்லும். இந்த மெஷ் ரெண்டரோட வேலை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மெஷ் ஃபில்டர்கிட்டேருந்து இந்த மெஷ்ஷோட டேட்டாவெல்லாம் வாங்கி அதை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்துட்டு இந்த மெஷ் ரெண்டரோட வேலை. ரெண்டரிங்னா பேசிக்காக என்ன, ஒரு டேட்டாவை ஸ்க்ரீனில் இமேஜாக ஜென்ரேட் பண்ணுறது இல்லை ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மெஷ் ஃபில்டர் அண்ட் மெஷ் ரெண்டர் பற்றி வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அந்த மெஷ் ஃபில்டர் பக்கத்தில் இருக்க டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் யூனிட்டி கொடுத்த 5-6 டிஃபால்ட் மாடல்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நான் வந்துட்டு இப்போ சிலிண்டரை கிளிக் பண்ணேன்னா என்னோடய க்யூப் வந்துட்டு சிலிண்டராக மாறிடும். இப்போ நான் எது கிளிக் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டாக வந்துட்டு மாறிடும். சூப்பரில். ஸோ ஓகே, இப்போ இந்த மெஷ் ஃபில்டரே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்னு பார்ப்போமா? எதுவுமே வந்துட்டு தெரியாது. ஏன்னா மெஷ்ஷோட டேட்டாவே இல்லாமல் மெஷ் ரெண்டரால் எதுவுமே வந்துட்டு ரெண்டர் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா அன்டூ பண்ணலாம். அன்டூனா என்னென்னா ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பால்னு கொடுங்க. அண்ட் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்துட்டு ஆட் காம்பனண்ட் கொடுத்து மெஷ் ஃபில்டரும் மெஷ் ரெண்டரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மெஷ் ஃபில்டரை கிளிக் பண்ணி ஸ்பியர் மாடல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பர், நீங்கள் ஒரு ஸ்பியர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க. பட் ப்ரோ எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. மெஷ் ஃபில்டர் இருக்குது, மெஷ் ரெண்டர் இருக்குது, அப்புறம் ஏன் ப்ரோ இந்த பாக்ஸ் மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெஷ்ஷுக்கு வந்துட்டு ஒரு மெட்டீரியல் தேவை. மெட்டீரியல்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல்னால் அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கணுன்றது வந்து டிசைட் பண்ணுறது. அது ரஃபாக இருக்கணுமா, இல்லை ஸ்மூத்தாக இருக்கணுமா, இல்லை ஷைனிங்காக இருக்கணுமா, இல்லை அது என்ன கலரில் இருக்கணும்னு எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த மெட்டீரியல் தான். இந்த க்யூபை கிளிக் பண்ணிங்கன்னா மெஷ் ரெண்டர் கீழே மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே டிஃபால்ட் மெட்டீரியல்னு ஒன்று வந்து இருக்கும். அது வந்துட்டு யூனிட்டியே க்ரியேட் பண்ண மெட்டீரியல். ஒரு ஒயிட் கலரில் ஒரு மெட்டீரியல் வந்து யூனிட்டியே டிஃபால்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நம்ம எந்த ஆப்ஜெக்ட் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து வரும். பட் ப்ரோ நம்மளே ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணோன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைல்ல, அதனால் அதை வந்துட்டு ஹைரார்க்கியில் க்ரியேட் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் விண்டோவில் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் விண்டோவில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் மெட்டீரியல்னு கொடுங்க. ஒரு புது மெட்டீரியல் க்ரியேட் ஆகும். அதுக்கு பேர் ரெட்டுன்னு வந்து கொடுப்போம். இப்போ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே அந்த மெட்டீரியல் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த மெட்டீரியலை எப்படி நம்ம பாலுக்கு வந்துட்டு அசைன் பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம். இந்த மெட்டீரியல் ட்ராக் பண்ணி நம்ம பால் மேலே ட்ராப் பண்ணிங்கன்னா நம்ம பால் வந்துட்டு நார்மலாக பாக்ஸ் மாதிரியே ஒயிட் கலரில் ஆகிடும். பட் ப்ரோ நம்ம இந்த மெட்டீரியலுக்கு ரெட்டுன்னு தானே கொடுத்தோம், எதுக்கு ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இந்த பாலை வந்துட்டு ரெட் கலரில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ரைட் சைடில் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். லைக் ஆல்பிடோ, மெட்டாலிக், ஸ்மூத்னஸ்னு சொல்லி நிறையா இருக்கும். ஆல்பிடோனா கலர் தான்.
ஸோ அதனால் ஆல்பிடோ பக்கத்தில் இருக்க அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரெட் வந்துட்டு சொன்னனால நம்ம வந்துட்டு ரெட் கலரே வந்து கொடுத்துப்போம். ஸோ நீங்கள் இந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம பாலில் வந்துட்டு கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த பாக்ஸையும் நான் வந்துட்டு ரெட் கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சா இந்த ரெட் மெட்டீரியலில் வந்துட்டு நான் ட்ராக் பண்ணி இந்த பாக்ஸ் மேலே ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி மெஷ்ன்ற கீழே இருக்க மெட்டீரியல்ஸுக்குள்ளே போயிட்டு அதில் வந்துட்டு இந்த ரெட் மெட்டீரியல் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இந்த பாக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு க்ரீன் கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு புது மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி அதுக்கு க்ரீன் கலர் கொடுத்து அந்த க்ரீன் மெட்டீரியலை வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் கலர் எப்படி கொடுக்கணும்னு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இந்த பாலை வந்துட்டு நான் கிளாஸ் பாலாக மாற்றணுன்னா சிம்பிள், உங்கள் மெட்டீரியலில் இருக்க அந்த ஸ்மூத்னஸ் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதே என் பாலை வந்துட்டு மெட்டாலிக் பாலாக நான் வந்து மாற்றணுன்னா அதுக்கு மேலே இருக்க அந்த மெட்டாலிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து மெட்டல் பால் ஆகிடும். இல்லை என் பாலை வந்துட்டு நான் வந்து ரப்பர் பாலாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போத் மெட்டாலிக் அண்ட் ஸ்மூத்னஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுங்கள். அண்டு ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்காக இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், ஏன்னா இது வெறும் ஒரு பிகினர்ஸ் டியூட்டோரியல் தான். ஸோ மெட்டீரியல்ஸ் பற்றி அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபைனலாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ யூனிட்டியில் மொத்தம் 3 டைப் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஸோ லைட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் பக்கத்தில் அது என்ன டைப் ஆஃப் லைட்டுன்னு நம்மளால் பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணி என்ன டைப் ஆஃப் லைட் வேணுன்றது கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 லைட் இருக்குது: ஸ்பாட் லைட், டைரக்ஷனல் லைட் அண்ட் பாயிண்ட் லைட். ஏரியா நமக்கு இப்போதைக்கு வந்து தேவையில்லை. ஸோ ஸ்பாட் லைட்னால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்க எல்லா இடத்தையுமே வந்துட்டு லைட் பண்ணும். அண்ட் அந்த இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லைட்டோட எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா லைட்டோட கலர் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைரக்ஷனல் லைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் மாதிரியே தான். இப்போ அந்த டைரக்ஷனல் லைட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா சன் ரைஸ் ஆகிறதுலேருந்து சன் செட் ஆகிற வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ஷனல் லைட். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இன்டென்சிட்டியை வந்து செட் பண்ணிக்கலாம் அண்ட் கலருமே வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாயிண்ட் லைட். இது வந்துட்டு ஸ்பாட் லைட் மாதிரியே தான். பட் ஸ்பாட் லைட்டில் வந்து ட்ரையாங்கிள், இங்கே வந்துட்டு சர்க்கிள் இல்லை ஸ்பியர் மாதிரி. அண்ட் இங்கேயுமே நம்மளால் வந்துட்டு இன்டென்சிட்டி அண்ட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிள் சீன் செட்டப் பண்ணலாம். இந்த சீனில் வந்துட்டு ஒரு கிரவுண்டும் ஒரு பாலும் வந்துட்டு இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. எல்லா கோட்டையும் அழிங்க. ஒரு கியூபை க்ரியேட் பண்ணி அதுக்கு பேர் கிரவுண்டுன்னு கொடுத்துட்டு அதோட சைஸை எக்ஸில் 20யும் ஒயில் 0.5யும் ஜெட்டில் 20யும் செட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் க்ரீன்னு ஒரு நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி ஆல்பிடோவில் கலரில் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை ட்ராக் பண்ணி கிரவுண்ட் மேலே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பியரை க்ரியேட் பண்ணி அதுக்கு பால்னு நேம் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி அந்த பாலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட்டை வந்துட்டு டைரக்ஷனல் லைட்டாக மாற்றி இன்டென்சிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலரை வந்துட்டு லைட் ப்ளூ கலராக வந்து வச்சுக்கலாம். ஃபைனலாக பாலையும் கிரவுண்டையும் வந்துட்டு கேமராவில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீன் வந்து ரெடி. டாப்பில் இருக்க ப்ளே பட்டனை கொடுத்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். என்னை பார்த்தா கிறுக்கு பையன் மாதிரி தெரியுதான்னு கேட்குறது வந்து எனக்கு காதில் கேட்குது. நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்த மாதிரி ஏன் ப்ரோ இந்த பாலும் கீழே விழ மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறதும் எனக்கு புரியுது. எஸ், அதுக்கு தான் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் தேவை. இல்லை புரியல. ஃபிசிக்ஸ் தேவை. இல்லை புரியல. ஃபிசிக்ஸ் தேவைங்க. பட் அதை நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த எபிசோட் ஆல்ரெடி லென்த்தியாக போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருந்தா நீங்கள் வந்து தூங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோவில் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா லைக் போடுங்க, பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க. உங்களை மாதிரியே இருக்கிறவங்களும் கற்றுக்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேர்கிட்ட சேரும் அண்ட் அப்போ தான் நிறைய வீடியோஸும் வரும். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோஸ். See you later. நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்த மாதிரி இந்த பால் ஏன் ப்ரோ கீழே விழமாட்டிக்கிறது? நியூட்டனோட ஆப்பிளா? என்னை பார்த்தா கிறுக்கு பையன் மாதிரி தெரியுதான்னு கேட்குறது வந்து எனக்கு காதில் கேட்குது. நியூட்டனோட ஆப்பிள் மாதிரி ஏன் ப்ரோ இந்த பால் கீழே விழலன்னு அப்படின்றதையும் என் காதில் வந்து கேட்குது. நியூட்டனோட பால் மாதிரி இந்த ஆப்பிள்